ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரெஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். இரண்டாவது தேவ பூஜை கதை. 66வது பாடல். இனிது உண்டாக உனக்கு எம்பால் ஏகுவோம் நாம் என்று உமையும் புனிதன் தானும் பரிவாரம் புறத்து சூழ விண்ணகன்றான் பனி நன்மலர் அஞ்சலி சொரிந்து பணிந்தேன் அன்று முதல் அந்த துணியில் நெறியால் மெய்யுணர்வை தொடர்பால் பூஜை செய்கின்றேன். பரமேஸ்வரன் ஸ்ரீ வசிஷ்ட முனிவருக்கு தேவ பூஜை கிரமத்தை உபதேசித்து சென்றார். வசிஷ்டர் பரமேஸ்வரனிடம் எல்லா துன்பங்களையும் போக்குகின்ற பேரின்பத்தை தருகின்ற ஈஸ்வர பூஜை வழிபாடு எது என்று கேட்க, எல்லா தெய்வங்களுக்கும் ஆத்மாவாக ஆதாரமாக மேலானதாக பரம்பொருளாக இருக்கின்ற நிர்குண பிரம்ம பூஜையே பூஜைகளுள் மேலானது, சிறந்தது. அதுதான் நிரந்தரமான முக்தியை தரவல்லது. நிர்குண பிரம்மத்தை எவ்வாறு பூஜிப்பது? நிர்குண பிரம்ம தத்துவத்தை இடைவிடாமல் சிந்திப்பதுதான் நிர்குண பிரம்மத்தை பூஜிப்பது ஆகும். நல்ல சகுனமாக பூஜை பண்ணுற மாதிரி புறத்தில் ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு பிரதிமையை வைத்துக்கொண்டு பூஜை பண்ணுற மாதிரி நிர்குண பிரம்மத்தை பூஜிக்க முடியாது. அப்படி பூஜை பண்ணணும்னு நினச்சா பூஜிப்பவன் வேறு, பூஜிக்கப்படும் வஸ்து வேறு என்று அந்த பேதமானது வரும். இங்கே நிர்குண பிரம்மமே அத்வைத்தம் என்பதுதான். பூஜிப்பவனாகவும் பூஜிக்கப்படுவதாகவும் ஒன்றுதான் இருக்கின்றது என்பதுதான். அதனால் இங்கே பிரம்ம சிந்தனம், பிரம்மாணு சிந்தனம் என்பதுதான் தேவ பூஜை. அந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை சொல்லி அதை இடைவிடாது எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கிரமத்தையும் சொல்லி இவ்வாறு பூஜிப்பாயாக என்று உபதேசித்து அருள் புரிந்து பரமேஸ்வரன் அவருடைய விருப்பமான இடத்திற்கு செல்லுகின்றார். அவ்வாறு அவர் சென்ற பிறகு வசிஷ்ட மகரிஷி
அவர் எவ்வாறு உபதேசித்து சென்றாரோ அந்த கிரமத்தில் ஆத்ம தத்துவத்தை தொடர்ந்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். தனிமையாக உட்கார்ந்து தியானமாக செய்கிறது என்பது ஒன்று. அது ஆரம்ப காலங்களில் ஞான நிஷ்டை ஏற்படுவதற்கு தேவையானது, அவசியம் பண்ண வேண்டிய ஒன்று. நிதித்தியாசனம் என்று ஓரிடத்துல அமர்ந்து மற்ற தியானம் பண்ணுற மாதிரி நிர்குண பிரம்மமும் தியானம் செய்தல், ஆத்ம தியானம் செய்தல் என்பது அவசியமான ஒன்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நல்ல ஞான நிஷ்டை வந்த பிறகு அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கட்டாயம் இல்லை. விரும்பினா செய்யலாம். நமக்கு அமைதியாக உட்கார்ந்து தியான சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறது. அதனால் அப்போ கூட கண்களை மூடி தியானம் பண்ணணுங்கிறது இல்லை. அமைதியாக உட்காந்து மனதில் அது ஓடிக்கொண்டு இருந்தால் போதும். அதுவும் கூட நல்ல நிஷ்டை வந்துட்டால் அந்த விருத்தியும் இல்லாமல் பேசாமல் சும்மா உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு இருந்தாலே பிரம்ம சிந்தனை தான். அது இல்லாமல் விவகாரங்களை செய்கின்ற பொழுதும் கூட பிராரப்தத்தினால விஷயங்கள் வந்தாலும் நாம விஷயத்தை தேடி போகவில்லை என்றாலும் நமக்கு இந்த ஞானிக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, எவ்விதமான ஆசை எதிர்பார்ப்பு தேவை இல்லை. உடம்பு உயிர் வாழ்வதற்கான பிக்ஷை எடுக்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால பிராரப்தத்தினால என்ன வருகின்றதோ எதையும் தேடி போகாமல் இயல்பாக இயற்கையாக என்ன வருகின்றதோ அதை ஏற்றுக்கொண்டிருப்பது அதுவும் கூட நிர்குண பிரம்ம பூஜை ஆகின்றது. ஏன்னா இருப்பது ஆத்ம வஸ்து ஒன்றுதான். அதனால் பிராரப்தத்தினால எது வருதோ அதை அனுபவிக்கிறது, போகங்களை புஷிக்கிறது என்பதே அர்ச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னார். அதனால் போகங்களை புசிக்கிறதுனா தேடி போகிறதில்ல, அது தேடி இயற்கையாக விதியினால் வர்றத என்ன வருதோ அது ஈஸ்வர அர்ப்பணமாக பூஜையாக அது நினைக்கின்றார், பாவிக்கின்றார். அதனால் எதையும் வேண்டாம்னு விளக்கிறதும் இல்லை, எதுவும் வேணும்னு தேடி போகிறது இல்லை. எது வருதோ அது ஆத்ம பூஜை தான், ஆத்ம பூஜை தான் என்று எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு எப்பொழுதும் அவ்வாறு உணர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் அந்த சிந்தனைங்கிறது கூட காலப்போக்கில் அதிசூக்ஷ்மமானதாக ஆகிவிடுகிறது. நான் பிரம்மம் என்று மனது நிச்சலனமாக நின்றால், வேறு விஷயங்களை குறித்து போகாமல் மனது சலனமில்லாமல் நின்றால், அதுக்கப்புறம் நான் பிரம்மங்கிறத கூட யோசிக்க வேண்டியதில்லை, அமைதியாக இருக்குது. அதனால் சும்மா இருத்தல்ங்கிறது அப்போ தான் மனது சும்மா இருத்தல், வேறு விஷய சிந்தனையும் இல்லை. அதே சமயம் சொரூபத்தில் அது அமைதியாக சொரூபத்தை பற்றிய விழிப்புணர்வு, அதனால தான் அதை விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம். அதுங்க சிந்தனை அப்படிங்கிறது கூட ஒரு முயற்சியோடு நடக்கிறது. இங்கே அந்த சிந்தனைங்கிறதும் இல்லாமல் மனது விழித்து இருத்தல். அதனால் இங்கே முடிக்க போகிற போது சொல்கிறார் அடுத்த வரியில் கடைசியில் என்னென்னா அவதானம் தான் பூஜை என்று முடிக்கின்றார். அடுத்த பாடலில் வரப்போகுது. அந்த அவதானம்னா என்னது? விழிப்புணர்வு. நான் பிரம்மம், இங்கே எல்லாம் பிரம்மம், இருப்பது ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரே விழிப்புணர்வில் மனது இருத்தல். அந்த நிலையில் விவகாரம் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே ஒன்றுதான். விவகாரமும் அதனுடைய எல்லைக்குள்ளே தான் நடக்கின்றது. எல்லா விவகாரங்களும் பிரம்மத்தை மையமாக வைத்துத்தான் நடக்கின்றன. பிரம்மம் இல்லாமல் எந்த விவகாரமும் இல்லை. எல்லா விவகாரங்களும் பிரம்மத்தை நோக்கியது தான். அதனால் அந்த விவகாரத்தில் வரக்கூடிய விஷயங்களும் பிரம்மத்திற்கு பண்ணுகின்ற அர்ச்சனை தான் என்று இருத்தல். அதனால் பிராரப்தமாக எது அனுபவிக்கப்படுகின்றதோ அந்த அனுபவங்களே பிரம்ம அர்ச்சனையாக இருக்கின்றது, பூஜையாக இருக்கின்றது என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இதுதான் இதுவரைக்கும் உபதேசிக்கப்பட்டது. இதை சிந்தித்து கொண்டு நான் இருந்தேன். அவர் எப்போ உபதேசித்துட்டு போனாரோ அதிலிருந்து நான் அதே பூஜை செய்கின்றேன். அது 66வது பாடலில் பார்த்தோம். அன்று முதல் அந்த துணியில் நெறியால், துணியில்ங்கிறது துயரம் இல்லாத, துன்பம் இல்லாத அந்த நெறி. அதனால் ஆனந்த மார்க்கம்னா ஆத்மானந்தம், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், அதிலேயே மனது இருத்தல், மனது அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த துணியில் துன்பமில்லாத துயரமில்லாத அந்த நெறியால் மெய்யுணர்வை தொடர்பால் பூஜை
செய்தேன். தொடர்பால்னா தொடர்ந்து என்ற அர்த்தம். இடைவிடாமல் அந்த விழிப்பிலேயே இருந்து நான் பூஜித்து வருகின்றேன். பூஜை செய்கின்றேன். இடைவிடாமல் அந்த பூஜையானது நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் கூட நான் செய்கின்றேங்கிறது கூட சும்மா ஒரு உபச்சாரமான வார்த்தை. அந்த பூஜையானது இடைவிடாமல் நடந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையிலே பிரபஞ்சம் முழுவதும் அப்படித்தான் இயங்கி கொண்டு இருக்கு. இவருக்கு அப்படி அவர் புரிந்திருக்கிறார், அவ்வளோதான். அந்த விவேகம் விழிப்பு இவருக்கு இருக்கு. ஆனால் இயற்கையாக நடக்கிறது எல்லாமே அந்த பிரம்ம பூஜை தான். ஏன்னா இருக்கிறது அது ஒன்று தான், அதுதான் அனைத்தையும் நடத்தி கொண்டு இருக்கின்றதுன்னா எல்லா விவகாரங்களும் அதை ஆதாரமாக அதை மையமாக கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே எல்லாமே ஈஸ்வர பூஜை தான், பிரம்ம பூஜை தான். அதனால் உலக இயக்கம்ங்கிறதே பிரம்ம பூஜை தான். கதை முடிகின்றது. அடுத்த பாடல் 67வது பாடல். என்றும் என்றும் பதறாமல் இயற்று பூஜா விதானத்தால் துண்ணுகின்ற வாதனைகள் சுமையின்றியிலே சுமக்கின்றேன். அன்று வந்த கிரியைகளோடு ஆச்சாரங்கள் மலராக நின்ற பூசை தனில் குறைவு நிறைவு காணேன் இராப்பகலே. இன்றும் என்றும் பதறாமல் இயற்று பூசா விதானத்தால் துன்றுகின்ற வாதனைகள் சுமையின்றி சுமக்கின்றேன். ரொம்ப அழகான வார்த்தைகள். அன்று வந்த கிரியைகளோடு ஆச்சாரங்கள் மலராக நின்ற பூசை தனில் குறைவு நிறைவு காணேன் இராப்பகலே. ஒரு ஜீவன் முக்தினுடைய நிலை எப்படி இருக்கும், ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம்னு பார்க்கிறோம். அதை தன்னிலையில் வசிஷ்ட மகரிஷி சொல்லுகின்றார். குரு ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வரனே குருவாக வந்து அந்த பிரம்ம தத்துவத்தை உபதேசித்துட்டு போயிருக்கிறார். அதனால் அதிலேயே மனதை நிறுத்தி தன்னுடைய ஞான அனுபவங்களை, தன்னுடைய அன்றாட வாழ்க்கை நிலை, அதில் தன்னுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். இன்றும் என்றும் பதறாமல் இயற்று பூஜா விதானத்தால் துன்றுகின்ற வாதனைகள் சுமையின்றியே சுமக்கின்றேன். இன்றைக்கும் என்றைக்கும், இன்றும் அன்று தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இன்னும் எவ்வளவு காலம் பிராரப்தத்தினால் எவ்வளவு காலம் சரீரம் இருக்குமோ, அவர் சிரஞ்சீவி, வசிஷ்டர் சிரஞ்சீவின்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு எல்லா காலத்தும் தான் பகவான் உபதேசத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களிலும் என்றைக்கும் பதறாமல், எவ்விதமான பதட்டமும் இல்லாமல், எவ்விதமான அவசரமும் இல்லாமல். அதனால் அவசரத்துக்கு என்ன அவசரம், என்ன ஒரு அவசரமும் இல்லை. ஏன்னா காலம் அனாதியாக போய்கொண்டே இருக்கு, அது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே பதறாமல், பதறுவதற்கு ஒன்றும் இல்லை. அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நின்று நிதானமாக இயற்று பூஜா விதானத்தால் செய்கின்ற பூஜை முறையினால், விதானம்னா கிரமம் முறை என்று அர்த்தம். பூஜா விதானம் பூஜை முறையினால். அதனால் இது வந்து எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை பூஜை. இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஈஸ்வர பூஜை தான். அதனால் அபிஷேகம்னா தனியாக பண்ண வேண்டியதில்லை. மழை பொழிகிறது அல்லது அருவி கொட்டுகிறதுனா எல்லாமே பிரம்மத்தினிடத்தில் தான் நடக்கின்றது, பிரம்மத்தின் மேலே தான் விழுகின்றது. அதனால் எல்லாமே ஈஸ்வர அபிஷேகம் தான். அப்புறம் எங்கே எந்தெந்த ஜீவன் எதெல்லாம் உண்ணுகின்றதோ எல்லாமே நெய்வேத்தியம் தான். எல்லாத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் உண்டு கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த ஜீவன் எதை சாப்பிட்டாலுமே அது ஈஸ்வரனுக்கு, பகவானுக்கு பண்ணுகின்ற நெய்வேத்தியம் தான். சதுர்விதா பஜந்தே மாம்னா, சதுர்விதா பஜதே மாம்னா, வயிற்றுக்குள்ளே இருந்து நான் தான் 4 விதமாக உணவை செரிக்கிறேன்கிற யார், பகவான். அதனால் அவர் தான் உடம்புக்கு உள்ளே இருந்து எல்லாவற்றையும் உண்டு கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம என்ன உள்ளே போட்டாலும் அது வந்து பகவானுக்கு பண்ணக்கூடிய நெய்வேத்தியம்தான். அதனால் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணுர் போக்தா தேவோ மகேஸ்வரகன. அன்னம் பிரம்மா, உணவு என்ன வேணும், அதான் பிரம்மானா. அப்புறம் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணு, அந்த அன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசம் இருக்கே அது மகாவிஷ்ணு. சாப்பிட்ற ஆள் யாருன்னா பரமேஸ்வரன்னா. அதனால் இது சஞ்சிந்திய புஞ்சானக கண்ண தோஷைன்ன
லிப்பியதே. இவ்வாறு எவன் சிந்தனை பண்ணி கொண்டு உணவை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு அந்த அன்னத்திலிருந்து எந்த விதமான தோஷமும் வராதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ஆத்மாதான் இருக்கிறது, ஆத்மாதான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. அதனால் பூஜா விதானம்னா, அதனால் நல்லா சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது. அதனால் நல்லா எல்லாம் நைவேத்தியம்னா, அதனால் எல்லாத்தையும் சாப்பிடுனாக்கா அப்புறமா பிபி சுகர் வந்தாலும் அதனால் வரக்கூடிய வலி வேதனைகளும் அதுவும் ஆத்மாவுக்கு அர்ச்சனை தான்னா. அதனால் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அந்த மனநிலை, அந்த ஸ்திரம், அப்போ அழுது புலம்பாமல் இருக்க முடியும்னா, நோய் வருது, வயிற்று வலி வருது, இல்லை பிபி சுகர்னால பிரச்சனை வருது, கை காலையே எடுக்க வேண்டியது வருதுனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும்னாக்கா தாராளமாக சாப்பிடலாம். அதனால் பூஜா விதானம்னா எல்லாமே பூஜா விதானம் தான். பதறாமல் இயற்று பூஜா விதானத்தால் தோன்றுகின்ற வாதனைகள். இந்த வாசனைகள் என்ன வாசனை? இது வந்து சுப வாசனை, அசுப வாசனை எதுவும் இல்லை. பிரம்மனிஷ்டராக இருக்கிறார், அதனால் வருகின்ற வாசனைகள். அதனால் வாசனாக்ஷயம்ங்கிற பொழுது அசுப வாசனாக்ஷயம், பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனைகள், அதிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். பிராரப்தத்தினால விவகாரம் இருக்குது, விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வாசனைகள் இருக்கும். நான் எனதுங்கிறதும் இருக்கலாம். விவகாரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், அதை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கலாம். அதெல்லாமே சுமையின்றியே சுமக்கின்றேன். அதெல்லாம் இருக்கு, ஆனால் சுமையாக இல்லை. அந்த விஷயங்கள் வருது, விஷய விருத்திகள் இருக்கு, மனசு இருக்கு, விவகாரங்கள் இருக்கு, ஆனால் அது ஒரு சுமையாக இல்லை, பாரமாக இல்லை. அதனால் சுமையின்றியே சுமக்கின்றேன். சுமையின்றியே சுமக்கிறேன்னா சுமை இருக்குது. சுமக்கிறேன்னாலே சுமை தானே அர்த்தம். சுமக்கப்படுவது எதுவோ அது சுமை இருக்குது, ஆனால் அது சுமையாக தெரியவில்லை. அதான் விஷயம். சுமையாக தெரியவில்லை. அதனால் இதெல்லாம் இருந்தாலும், வாசனைகள் இருந்தாலும் அது பந்தத்தை உண்டு பண்ணவில்லை. அதனால் நான் துக்கத்தை, மனக்லேசத்தை, மனக்கலக்கத்தை அடையவில்லை, மனசாந்தியை இழப்பது இல்லை. அதனால் எல்லாமே சுகமான சுமைனா, அதனால் சுமையும் கூட சுகமான சுமை. அதனால் எதை நம்ம விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது வந்து சுமையாக தெரிவதில்லை, சுகமாக இருக்குது. விருப்பம் இல்லைனாக்கா ஒரு சின்ன சாதாரண விஷயம் கூட ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அதனால் இது மனசோட விருப்பத்தை பொறுத்து, நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து, நம்மளுடைய புரிதலை பொறுத்து தான் ஒன்று சுமையா சுமை இல்லையாங்கிறது. ஒரு குழந்தைய வளர்க்கிறது பெற்றோருக்கு சுமையான சுமை, அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்து. ஒரு வயதான பெற்றோரை வச்சு பாதுகாக்கிறது குழந்தைக்கு சுமையா சுமை இல்லையானா, அது அவனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து, அவனுடைய புரிதலை பொறுத்து இருக்கின்றது. அதனால் இது வந்து சுமை என்பதும் சுமை இல்லை என்பதும் அது பொருளை பொறுத்தது இல்லை, அது மனதை பொறுத்தது. அதனால் இவர் வந்து எல்லாம் ஈஸ்வர அர்ச்சனை அப்படின்னா எல்லாமே எல்லா வாதனைகளும் என்னை பந்தப்படுத்தவில்லை, அதனால் ஆத்மாவுக்கு எவ்விதமான ஹானியும் இல்லைங்கிற தெளிவு இருக்கிறதுனால எல்லா விவகாரங்களும் சுமை இல்லாமலே அது நடக்கின்றது. அதனால் சரீரம் கூட ஒரு சுமையாக தெரிவதில்லை. வேற சரீரத்துக்கு வரக்கூடிய எந்த இன்ப துன்பங்களும் சுமையாக தெரிவது இல்லை. அது சுமையின்றியே சுமக்கின்றேன். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது சுமந்து தான் ஆகணும், அதை கழட்டி வைக்க முடியாது. ஏதாவது ஞானியாக இருந்தாலும், பிரம்மனிஷ்டராக இருந்தாலும், இல்லை காடுகள் மலையில் குகையில் எங்கே இருந்தாலும் சரீரங்கிறது இருக்குது, மனசுங்கிறது இருக்குது, வாசனைகள்ங்கிறது பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதனால் வரக்கூடியவை வரத்தான் செய்யும். ஆனால் அது ஆத்மாவுக்கு என்று நினைக்கிற பொழுது சுமையாகின்றது. ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லைங்கிற பொழுது எதுவும் சுமை இல்லை. அதனால் சுமையின்றியே சுமக்கின்றேன். அன்று வந்த கிரியைகளோடு ஆச்சாரங்கள் மலராக நின்ற பூஜை தனில். அதனால் எங்கள் பூஜை என்னன்னா, அப்பப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கக்கூடிய செய்கின்ற எல்லா செயல்பாடுகளுமே ஈஸ்வர பூஜை தான். ஆச்சாரங்கள் மலராக, 2 கிரியைகளோடு ஆச்சாரங்கள் மலராக. ஆச்சாரங்கிறது நாம் விரும்பி செய்கின்றது, நித்தியமாக பண்ணக்கூடிய சந்தியாவந்தன அனுஷ்டானம் அல்லது ஓம்கார ஜபம். என்ன ஜபம் வைத்திருக்கிறோமோ, எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ, என்ன சங்கல்பம் வைத்திருக்கிறோமோ. இங்கே சங்கல்பமும் ஒரு பலன் கருதுன சங்கல்பம் அல்ல, ஆனால் நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் வைத்திருக்கிறோம். காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, மற்ற பாராயணம் பண்ணுறது, சகுனமாக கூட ஈஸ்வர விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறது, இதெல்லாமே ஆச்சாரத்துக்குள்ளே
வர்றது. அப்போ இது பழகி இருக்கிற ஒன்று, பொழுது போகணும், அதனால் ஒரு காரியத்தை இது பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆசிரமமாக இருக்கிற அதை பண்ணி கொண்டு இருக்கிறார்னா அதெல்லாம் ஆச்சாரங்கிற விஷயத்தில் வருது. அதனால் வர்ண ஆசிரம ஆச்சாரங்கள். அப்புறம் கிரியைங்கிறது இந்த சரீரம் நடப்பதற்காக செய்கின்ற லௌகிக காரியங்கள், கிரியை இயல்பாக வரக்கூடியது. இது எல்லாமே அதனால் நாம் வைதிகமாக செய்யக்கூடிய நன்னடத்தை ஆச்சாரங்கள் அவைகளும், அப்புறம் லௌகிகமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அன்றன்றைக்கு என்ன செய்யணும்னு இருக்கோ, என்ன நடக்கின்றதோ அது. அதனால் அன்று வந்தேன், அதில் ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது, எதிர்கால கனவெல்லாம் கிடையாது. அன்றன்றைக்கு தூங்கி எழுந்திருக்கிறோமா, அவ்வளோதான். இன்றைக்கு எழுந்தாச்சு, அதனால் காலையில் கொஞ்சம் நேரத்தில் பசிக்கு ஏதாவது உணவு, அப்புறம் உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு குளியல், அப்புறம் போட்டு குளிர் வெப்பத்திலிருந்து தாங்கி கொள்வதற்கு ஏதோ ஒரு உடுத்த உடை. அப்படி குறைந்தபட்சம் சன்னியாசியாக இருந்தா, இல்லை சமூகத்தில் இருந்து குடும்பமாக இருந்தா, அன்றன்றைக்கு இன்னைக்கு எந்திரிச்சாச்சு, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை என்னன்னு திட்டமிட்டு இருக்கிறோமோ அதை செய்கின்றோம். எந்திரிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு, அது அடுத்தவனுடைய பிரச்சனை. தூங்கி காலையில் எந்திரிச்சிட்டோம்னாக்கா இன்னைக்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறோமோ அதை செய்கின்றோம், அவ்வளோதான். இந்த ராத்திரி தூங்க போகிற போது நாளைக்கு எந்திரிச்சா அதை செய்யலாம்னா ஒரு திட்டம் வச்சுக்கொள்றதுல தப்பு இல்லை. நாளைக்கு எழுந்தா நாளைக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு தூங்குறோம், எழுந்தால் அதை செய்கிறோம், எந்திரிக்கிறதுலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதைனா. அதனால் அன்று வந்த கிரியைகளோடு, அதனால் அவ்வப்பொழுது அன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறோமோ அதை செய்து கொண்டு போகிறது, அதை செய்யறதே பூஜைனா. அதனால் கிரியைகளோடு ஆச்சாரங்கள் மலராக நின்ற பூஜை தனில் குறைவு நிறைவு காணேன் இராப்பகலே. இரவும் பகலுமா இது நடந்து கொண்டிருக்கின்றது, இதில் எந்த குறையும் பார்க்கறது இல்லை, நிறையும் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு இது குறையா பண்ணுறோமே அல்லது இன்னைக்கு நிறையா பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பும் இதுவும் கிடையாது, அல்லது பண்ண முடியலைன்னா. ஏன்னா சில நாட்கள் அதெல்லாம் இதில் இருக்குது, சரீரத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், அப்புறம் புற சூழ்நிலைகளுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் இருக்குது. அப்போ அதனுடைய மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி நிறை குறைகள் வரும். ஒரே நாள் பூஜை பண்ணுற மாதிரி எல்லா நாளும் பண்ண முடியாது. அதனால் அவர் வசிஷ்டர் சொல்கிறார், வசிஷ்டர் அவர் எங்கேயோ நதிக்கரையில், கங்கை நதிக்கரையில் ஒரு சின்ன ஆசிரமம் வைத்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதில் குறை நிறை வருமானா அதுவும் வரும். ஏன்னா காட்டில் இருக்கிற பொழுது மழை காலம்னா தொடர்ந்து மழையே பெய்து வீட்டை விட்டு வெளியவே போக முடியலைன்னா, புஷ்பம் பூஜைக்கு பூ கூட பறிச்சுட்டு வர முடியாது, ஸ்நானத்துக்கு ஆற்றுக்கு போக முடியாது, இல்லை சாப்பாட்டுக்கு பழம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பழமோ ஏதோ ஒன்று உணவுக்கு போக முடியாதுண்ணே. அப்போ அன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஓட்டுறதுண்ணா. அப்போ அன்னைக்கு பூஜை வழக்கமாக பண்ணுற மாதிரி பூரணமாக பூஜையை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கலாம். இல்லை வெயில் காலமாக இருக்குன்னா வறட்சியினால் தண்ணீருக்கு எங்கேயோ ரொம்ப தூரம் தேடி போக வேண்டியதாக இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கும், காய்கறி பழங்கள் கிடைக்காது, உலர்ந்த பழங்கள் ஏதோ ஒன்று கிடைச்சது அதுதான் அன்னைக்கு அப்படின்னு இருக்கலாம். நல்லா வசந்த காலமாக இருந்து நிறையா பூத்து குலங்குதுன்னா பூக்கள் நிறையா கிடைக்கும், உணவு பழங்கள் எல்லாம் நிறையா கிடைக்கும், அன்னைக்கு நிறைவு இருக்கும்னா. அப்போ இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அந்த என்னதான் காடில் மலையில் குகையில் இருந்தாலும் ஏதோ இமயமலை மாதிரியான பகுதிகளில் இருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை எல்லா காலத்துலையும் எல்லா மாதிரியும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ அதற்கு இல்லை, நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த காலத்தில் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அதில் என்ன கிடைக்கின்றதோ அதை நிறைவாக ஏற்றுக்கொள்ளுதல், நிறைவாக செய்தல். நம்ம செய்கிறத நிறைவாக செய்கிறது, என்ன கிடைக்குதோ அதையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளுதல். அதில் இது மிகுதி குறைவுன்னு எதையும் பார்க்கறது இல்லை, அதை அளக்கிறதுங்கிறது இல்லை. அதனால் குறைவு நிறைவு காணேன் இராப்பகலான்னு, இராப்பகலே. நம்ம செய்கிற செயல்லையும் ஐயோ இன்னைக்கு இவ்வளோ செய்ய முடியலையே, குறைவாக தான் செய்கிறோமே அப்படிங்கிறதும் கிடையாது, அல்லது இன்னைக்கு ரொம்ப தாராளமாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற பெருமித உணர்வும் கிடையாதுன்னா. அது பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் மனது ஒரே நிலையில் இருக்கின்றது. ஒரே நிலை என்னது? பிரம்ம நிலை, பிரம்மானந்த நிலையிலேயே இருக்கின்றது. அதனால் விஷயங்களில் விவகாரங்களில் குறை நிறைங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை, அந்த எதிர்பார்ப்பு இல்லை. செய்ய முடியலைன்னா ஏமாற்றம் என்பதும் இல்லை, செய்ய முடியலேங்கிற பశ్చాத்தாபம், அந்த துக்கம்ங்கிறதும் தேவையில்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அதான் சன்னியாசிக்கு அது. நான் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் எல்லா சமயத்துலையும் நம்ம எல்லா மாதிரியும் இருக்க முடியறதில்ல, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் முழுமையாக சரியாக செய்ய முடியறது இல்லை. செய்யணும்னு விருப்பம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நல்லா பண்ண முடியுது, ஒரு நாளைக்கு பண்ண முடியலை அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் குறித்து வருத்தப்படுவது இல்லை. வருத்தப்படாமல்
இன்னைக்கு பகவான் என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன செய்ய முடியுதோ அதை நல்ல முழு மனதோட செய்யறது, அவ்வளவுதான். அந்த எண்ணம் அதுதான் சலனமற்ற நிலை, அதுதான் சாந்த நிலை, அதுதான் சமத்துவம். அப்ப அந்த சமத்துவத்தை சொல்லுகின்றார். குறைவு நிறைவு காணேன் இராப்பகலே. ஆனால் செய்யறதுலேயும் குறை நிறை பார்க்கறது இல்லை. இவ்வளவு செய்ய முடிஞ்சது, இவ்வளவு செய்ய முடியலை, அல்லது மிகுதியாக செஞ்சிட்டோம் குறைவாக செஞ்சிட்டோங்கிற அந்த கணக்கீடு இல்லை. செய்ததனுடைய விளைவு வினைப்பயன் வருகின்ற பொழுதும் அதுலேயும் இன்னைக்கு நிறையா இருக்கு குறையா இருக்குங்கிற அந்த கணக்கும் பார்க்கிறது இல்லை. இன்றைக்கு பொழுது போகின்றது, நம்மால என்ன முடிந்ததோ அதை செய்கின்றோம், என்ன வருகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். செய்யறதும் ஈஸ்வர பூஜை தான், அனுபவிக்கிறதும் ஈஸ்வரன் தான் உள்ள இருந்து அனுபவிக்கின்றார். அதனால் நைவேத்தியம் படைக்கிறாலும் அவர் தான், அனுபவிக்கிறாலும் அவர் தான். நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்றோம்ல, அதே தான் வாஸ்தவமாக. ஆத்மா தான் எல்லாவற்றையும் பண்ணுகின்றது, ஆத்மா தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றது. ஒரு திருஷ்டியில், இன்னொரு திருஷ்டியில் செய்வதும் இல்லை செய்யப்படுவதும் இல்லை, எந்த அனுபவங்களும் இல்லை, எந்த இன்ப துன்பங்களும் இல்லை. அது பூர்ணமாக நிர்விகாரமாக இருக்கின்றது. அதனால் ரெண்டு விகாரத்தை பார்க்குற பொழுது செய்கிறது அதுதான், பாரமார்த்திகமாக பார்க்கிற பொழுது எதுவும் செய்யப்படுவது இல்லை. அதனால் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு விவகாரம் விவகாரம், பாரமார்த்திகம் பாரமார்த்திகம். விவகாரத்தில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பாரமார்த்திக வஸ்துவை எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை. அதே மாதிரி பாரமார்த்திக வஸ்து இல்லாமல் எவ்விதமான விவகாரங்களும் இல்லை. எல்லா விவகாரங்களும் அதை மையமாக கொண்டுதான் இருக்கின்றன. அதனால விவகாரத்தில் என்ன விவகாரம் நடந்தாலும் அது பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய வஸ்துவினுடைய லீலை அல்லது அதற்கு செய்கின்ற பூஜை. இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த மனநிலை, இந்த பக்குவம், அதுதான் ஞான நிஷ்டை. அதனால் குறைவு நிறைவு காணேன் இராப்பகலே. எந்த குறையும் இல்லை, நிறையும் இல்லை. எப்பொழுதுனா எப்பொழுதுமே, இராப்பகல் இரவு பகல் எப்பொழுதுமே ஒரே தன்மை. அடுத்ததில் அதை இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுகின்றார். 68வது பாடல். கொள்ளுவானும் கொள்பொருளும் கூடல் உயிர்க்கெல்லாம் பொதுவாம் நள்ளும் அந்த கூட்டத்தே ஞான யோகிக்கு அவதானம் உள்ளது ஏது அங்கு அதுதானே உயர் ஆன்மாவுக்கு அர்ச்சனையா தெள்ளும் இந்நோக்கால் சங்கம் சேரா மனத்தால் சகத்துரைவாய். அதனால் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி உபதேசமாக முடிக்கின்றார். ஸ்ரீராமருக்கு இறுதி உபதேசமாக சொல்லி முடிக்கின்றார். இறுதி உபதேசம்னா இந்த கதைக்கு இறுதி உபதேசம், கதையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்லி முடிக்கின்றார். கொள்ளுவானும் கொள்பொருளும் கூடல் உயிர்க்கு எல்லாம் பொதுவா. இங்கு கூடியிருக்கின்ற உயிருக்கு கொடுப்பது பெறுவது. கொள்வான், கொள்ளுதல்னா வாங்கி கொள்பவன், கன்சியூம் பண்ணுறது, கன்சியூமராக இருக்கிறது. ஒரு பொருளை வாங்குபவன். ஒரு கொள்பொருள் வாங்கப்படுவது, கிரகிக்கப்படுவது. அதனால் கிரகிப்பவன் கிரகிக்கப்படுவது, வாங்குபவன் வாங்கப்படுவது, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது. கூடல் உயிர்க்கு எல்லாம் பொதுவா. இங்கு கூடியிருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இவைகள் கொள்ளுவானும் கொள்பொருளும் கூடல். அது கூடல்ங்கிறத அதோட சேர்த்து கொள்ளணும். அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் சேர்தல் என்பது. அனுபவித்தல், ஒரு ஜீவன் இருக்கிறான், அவனுடைய பிராரப்தத்தை அவன் அனுபவிக்கிறான். ஆனால் அனுபவிப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு போக விஷயங்கள் இருக்கு. இந்த இரண்டும் சேர்தல், அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுதல் என்பதும் சேர்தல் என்பது எல்லாம் உயிர்க்கு எல்லாம் பொதுவா. அதனால் பிறந்து உடம்போட வந்தாக்கா எல்லா ஜீவர்களுக்கும் இது பொதுவானது. அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், பிறப்பு இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம், வாழ்க்கை அனுபவம்ங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. இது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் விஷயங்கள் வேற வேறையாக இருக்கலாம். ஆனால் இந்த சேர்தல் என்பது, உலகத்தோடு சேர்தல் என்பது, உடலும் உலகமும் சேர்தல், இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் சேர்தல் என்பது பொதுவானது. அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, விதியினால்
வரக்கூடியது. நல்ல விதமான சேர்க்கையாக இருக்கலாம், இல்லை தவறான சேர்க்கையாக இருக்கலாம், இன்பத்தை தருகின்ற சேர்க்கையாக இருக்கலாம், துன்பத்தை தருகின்ற சேர்க்கையாக இருக்கலாம். அது விதியினால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் இது எல்லா உயிருக்கும் இருக்கு. அல்லது அவதாரமாக வந்தாலும் சரி, ராமரா கிருஷ்ணரா வேற எந்த பகவானே அவதாரமாக வந்தாலும், இல்லை சிவபெருமானே திருவிளையாடலை வந்தா அவரும் அடி வாங்கணும்னா சவுக்குல அவரும் சாட்டையில் அடி வாங்கினார்னா பெரம்படி வாங்கினார்னா அது அவருடைய லீலையாக இருக்கலாம். ஆனால் அவதாரம்னு வந்தாக்க எல்லாமே இருக்கின்றது. அடி வாங்கிறதும் இருக்குது, அடி கொடுக்கறதும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறது தான் வாழ்க்கை. அதனால் உயிர் ஜீவன்னு வந்துட்டா எல்லாம் பொதுவாக. அதனால் எனக்கு மட்டும் நமக்கு மட்டும்னு உலகத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றது. அதனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா பிறக்கிறது, பிறந்து போகங்களை அனுபவிக்கிறது, இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுங்கிறது எல்லா ஜீவர்களுக்கும் சமமானது. ஆனால் அங்கே ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அதான் சொல்கிறார், நல்லும் அந்த கூட்டத்தே ஞான யோகிக்கு அவதானம் உள்ளது. ஞான யோகிக்கு, இந்த ஞானம் தெளிவான ஆத்ம ஞானம் உடைய அந்த யோகிக்கு, ஞான யோகத்தில் இருக்கிறவனுக்கு, ஞானத்தை தெளிவாக உடையவனுக்கு இருப்பதெல்லாம் இறைவனே, எல்லாம் ஆத்மா என்று தெளிவாக இருப்பவனுக்கு இந்த கூட்டத்தில், இந்த கூட்டம் இந்த கொள்ளுவான் கொள்பொருளுங்கிற கூட்டம். கூட்டம்னா சேர்தல், கூடுதல், கூடியிருக்கிறதான் கூட்டம். அதனால் இந்த போக விஷயங்களும் போகியும் சேர்ந்திருத்தல் என்பது அவதானம் உள்ளது. இந்த விஷயத்தில் அவருக்கு அவதானமானது இருக்கின்றது. அவதானம்னா விழிப்பு, கான்சியஸ். அதில் அவர் விழிப்பாய் இருக்கிறார். இது என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். விவகாரத்தை பார்க்கின்ற சாட்சியாக இருக்கிறார். விவகாரம் இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்களில் பொருந்துகின்றன என்று அதை விழிப்பாக ஆத்மா இந்த ரெண்டுக்குள்ளேயும் வராது. ரெண்டுக்கு ஆதாரமாக இருக்கிறது, ரெண்டுக்கும் வேறானது. இதில் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லாம் இல்லாதது, அதனால் இன்ப துன்ப பாதிப்பெல்லாம் இல்லாதது என்று புரிந்து கொண்டு இந்த விஷய விவகாரங்களில் அவர் விழிப்போடு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவதானம். அதனால் ஞான யோகிக்கு அவதானம் உள்ளது. இந்த சத்யா மித்யா விவகாரம் அல்லது ஆத்மா அனாத்ம விவகாரம் பாரமார்த்திக வியாவகாரிக்க பேத ஞானமானது அவருக்கு தெளிவாக இருக்கு. அதில் அவர் அவதானமாக இருக்கின்றார், அதில் அவர் விழிப்பாக இருக்கின்றார். எப்பொழுதும் அதில் அதை விழித்து கொண்டு பார்த்திருக்கிறார். ஏது அங்கு அதுதானே உயர் ஆன்மாவுக்கு அர்ச்சனையா. இந்த அவதானமா உள்ளது எதுவோ அதுதான் ஆத்மாவுக்கு அர்ச்சனையாம். இப்போ இந்த ஆத்ம ஞானத்தோட விழிப்பாக இருக்கிறதுங்கிறத அர்ச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஆத்ம ஞானத்தில் விழிப்பாக இருத்தல் என்பது தான் அர்ச்சனை. அதனால் அவதானம் உள்ளது ஏது அங்கு அதுதானே, அந்த ஞானியினுடைய அந்த மனநிலை தானே உயர் ஆன்மாவுக்கு அர்ச்சனையாம். அதனால் தேவ பூஜை என்னன்னா இதுதான் அர்ச்சனைன்னு பரமேஸ்வரன் சொன்னார். அதை தான் நான் புரிந்து கொண்டு இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறேன், இதுதான் உனக்கும் உபதேசம் என்று, இதுதான் அர்ச்சனைன்னு. அதனால் ஆத்ம ஞானத்தில் எப்பொழுதும் விழிப்பாக இருத்தல், ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்ற ஞான விழிப்பில் இருத்தல், அதுதான் ஈஸ்வர பூஜை அல்லது நிர்குண பூஜை ஆகும், நிர்குண பிரம்ம பூஜை ஆகும். தெள்ளும் இந்நோக்கால் சங்கம் சேரா மனத்தால் சகத்து உறைவாய். இந்த திருஷ்டியோடு, தெளிவான இந்த திருஷ்டியோடு, இந்த ஞானத்தோடு, இந்த நோக்கால்னா இந்த நாட்டத்தால், இந்த விருப்பத்தால், இந்த பார்வையால், இந்த தெளிந்த பார்வையால், சங்கம் சேரா மனத்தால், இந்த நாமரூபத்துக்கு மயங்குதல் இல்லாத மனது. அதனால் சங்கம்னாக்கா பற்று இல்லாத மனது. பற்று இல்லான்னா இந்த தோற்றமாக இருக்கக்கூடிய நாமரூப மாத்திரமாக இருக்கக்கூடிய மித்யாவாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் பற்றுக்கொள்ளாமல்னா அதில் அதற்கு சத்தியத்துவம் கொடுக்காமல். ஏன்னா அந்த சத்தியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த விழிப்பு இருக்கும். ஆத்ம விழிப்புங்கிறது எது வரைக்கும் இருக்கும்? இந்த உலகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்காத வரைக்கும் தான் இருக்கும். எங்கேயாவது மனது அது சத்தியத்துவம் அதோட பின்னாடி போயிடுச்சுன்னா, அந்த சங்கம் விட்டால், நாமரூபத்தில் சங்கம் விட்டால், உலக விஷயத்தில் பற்றானது விட்டால், இந்த ஞானமானது தூங்கி போயிடும். இந்த ஞானத்தில் விழிப்பானது போய்விடும். விழிப்பு போனால் சம்சாரமானது
வரலாம். அதனால் அதில் சங்கம் சேரா மனத்தால் சகத்து உறைவாய், இந்த உலகத்தில் இருப்பாய், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும், சரீரம் இருக்கிற வரைக்கும் விவகாரங்களை செய்து கொண்டிருப்பாய். இந்த விழிப்பாக இருக்கணும். ஆத்ம ஞானம் சிரவணம் பண்ணுறோம் வருது, அந்த ஆத்ம ஞானத்தை மறந்துடாமல் இருக்கணுங்கிறதுல விழிப்பாக இருக்கணும். அதில் மறத்தல் எப்போ வரும்னாக்க விஷயங்கள் பின்னாடி போனால் அல்லது சங்கம் அதிகமாக இருந்தால் வரும்னா. அதனால் சங்கம் சேரா மனத்தால், பற்றுதல் இல்லாத மனதினார். அதனால் அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் ஆத்மா தான், எல்லா அனுபவமும் ஆத்மா அனுபவம் தான், எல்லாமே ஆத்மாவுக்கு பண்ணுற அர்ச்சனை தான்னா. அதனால் நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு உலகத்தில் இறங்கி விளையாடலான்னா அப்புறம் வெளியே வர முடியாது. அப்படியே அது இழுத்துட்டு போயிடும். அப்படி எவ்வளவோ சாமியார் போயிருக்காங்க. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக வேதாந்தத்தை யோசனை பண்ணுற பொழுது, தத்துவத்தை யோசனை பண்ண கடைசியில் எல்லாம் ஒன்று தான். அதனால் எல்லாத்தையும் நல்லா அனுபவி ராஜா, அனுபவினாக்கா கடைசியில் அதுவே ஆபத்தாக ஆகிவிடும். இந்த ஓஷோவோட உபதேசம்லாம் அப்படி தான் இருக்குது. அவரோடது பார்த்தா அத்வைதம் சொல்கிறார், வேதாந்தம் சொல்கிறார், எல்லாம் தெளிவாக சொல்கிறார். அப்புறம் இருக்கிறது ஆத்மா தானே, அதனால் எல்லாத்தையும் நல்லா அனுபவினா. அதனால் இந்த உலகத்தை மிக அதிகமாக நல்லா அனுபவி, ஆத்ம ஞானத்தோடு அனுபவிங்கிற. அதனால் அங்கே தான் நம்ம சம்பிரதாயமாக சொல்கிறதுக்கும் அதுக்கும் நடுவில் வித்தியாசமாக தான் வருது. அவரோட நூலில் பார்த்தாக்க தெளிவாக வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார், நல்ல ஆத்ம தத்துவங்கள் சொல்கிறாரு, அத்வைதத்தை தெளிவாக சொல்கிறார். ஆனால் கடைசி முடிவு என்னன்னா, அதனால் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தானே, நல்லா அனுபவினா, இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டார். அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அது இப்போ நம்ம சொல்கிறது அதுதான். ஆனால் என்ஜாய் பண்ணுனா தேடி போய் என்ஜாய் பண்ணுறது இல்லை. பிராரப்தம் வர்றபடி அனுபவித்து கொண்டு எப்பொழுதும் ஆத்மான சிந்தனத்தில் இரு அப்படின்னாக்க, இவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப இறங்கி போனால் ஆத்மான சிந்தனம் போயிடும். அங்கே தான் தகராறு வந்தது, அங்கே தான் பிரச்சனை வந்தது. அவரோட பேரே, அவருடைய ஆசிரமமே வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தில் போய் அது ஒரு மாதிரியாக போய்விட்டது நமக்கு தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது. இங்கே நம்ம பார்க்கறது நிர்வாண பிரகரணம். அதனால் மோட்சஸ்திதியில் இருக்கிற நிலையை சொல்கிறார். அதே சமயம் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்கிறார். அதனால் சங்கம் சேரா மனத்தால். அதனால் அடுத்த கதையில் அதெல்லாம் வரப்போகுது. அதனால் இதோட முடியலை, அடுத்த கதையில் அதெல்லாம் சொல்ல போகிறார். இந்த ஸ்தித பிரஜை வர்றதுக்கு இந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது இருக்கணும். ஸ்தித பிரஜை வந்தாலும் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும், சரீரம் இருக்கிற வரைக்கும் கவனம் தேவை. அதனால் அவதானம்ங்கிறது ரெண்டு. ஒன்று ஆத்ம விழிப்பு, அப்புறம் உலக விஷயங்களில் மயங்கி போகாத ஒரு கவனம்ங்கிறது தேவை, விழிப்புங்கிறது தேவை. தனித்திரு, பசித்திரு, விழித்திருனா, அந்த தனித்திருங்கிறது முக்கியம், தனித்திருத்தல்ங்கிறது முக்கியம், பசித்திருத்தல்ங்கிறது முக்கியம், விழித்திருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் சங்கம் சேரா மனத்தால் ஜகத்து உறைவாய், இந்த உலகத்தில் விவகாரங்களை செய்து கொண்டிருப்பாயாக. அடுத்த பாடல். இவ்வாறு உலகமெனும் பெருங்காடு எய்தி வருந்தாய் என்றலுமே வெவ்வாள் ராமன் உரை செய்வான் விட்டேன் ஐயம் எலாம் மிகவும் தவ்வாது அரியற்பாளையலாம் அறிந்தேன் சலியாது அருள் பெற்றேன் கைவாரண நேராசைதனை கடிந்தேன் ஒன்றில் அசைவில்லேன். இவ்வாறு உலகம் எனும் பெருங்காடு எய்தி வருந்தாய் என்றலுமே. வெவ்வாள் ராமன் உரை செய்வான். இப்படி வசிஷ்டர் சொல்லி உபதேசத்தை முடித்தவுடனே ஸ்ரீராமர் சொல்லுகின்றார். முதல் வரி என்றலுமேன என்று வசிஷ்டர் சொல்லி முடிக்கவுமே. இவ்வாறு இப்படி உபதேசம், இதுவரைக்கும் சொன்ன உபதேசத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு உலகம் எனும் பெருங்காடு எய்தி வருந்தாய், எப்பொழுதும் பிரம்மாண சிந்தனத்தில் இருந்து உலகத்துக்கு மயங்காம இருந்து ஆனந்தமாக இருப்பாய்னு சொன்னார். அதனால் உலகம் எனும் பெருங்காடு எய்தி வருந்தாய், வருத்தத்தை அடையாய். உலகத்துக்குள்ளே போனேன்னா, ரொம்ப அதீதமாக பற்றுக்கொண்டு மயங்கி போனேன்னா அது பெருங்காடு, சம்சார அரண்யமாக இருக்கும்.
அதிலிருந்து அதில் இருந்து வருந்தாய், வருத்தத்தை அடையாய், துன்பத்தை அடையாய் என்றடுமே என்று சொன்னவுடன், என்று வசிஷ்டர் சொன்னவுடன், வெவ்வாள் ராமன் உரை செய்வான். வாள்னா வாளை கையில் வைத்திருக்கக்கூடிய ராமன், வெவ்வாள்னா கொடிய வாள், எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய வாள், கொடிய வாளினை கையில் கொண்ட ராமன் உரை செய்வான். சொல்றார், என்ன சொல்றார்? விட்டேன் ஐயம் எல்லாம், எல்லா சந்தேகங்களும் போய்விட்டன, எனக்கு இந்த விஷயங்கள்ல இருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. மிகவும் தவ்வாது அரியற்பால எல்லாம் அறிந்தேன், அரியப்பால எல்லாம் அறிந்தேன், அறிய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நான் நன்றாக அறிந்து கொண்டேன். இந்த ஆத்ம விஷயத்துல எதெல்லாம் தெரிந்து கொள்ளணுமோ, ஆத்ம அனாத்ம விஷயத்துல ரெண்டுலையுமே, ஆத்ம விஷயத்துல மட்டுமில்ல, ஆத்ம அனாத்ம விஷயத்துல எதை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு அதிநுட்பமான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டேன், ஐயமெல்லாம் விட்டேன். தவ்வாதுனாக்கா, தவ்வுனா தாவுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். அதனால கீழே பார்த்தா மேன்மேலும் தாண்டி விழாமல்னா, விஷயத்தில் அடுத்தடுத்து மாறி போகாமல் எதை தெரிந்து கொள்ளணுமோ அதை சரியாக தெரிந்து கொண்டேன். சலியாது அருள் பெற்றேன், தெளிவான உங்களுடைய அருளை சலியாதுன்னா சலிக்காமல், சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் உங்களுடைய தெளிவான அருளை பெற்றிருக்கின்றேன். அருள் உபதேசத்தை பெற்றிருக்கின்றேன். கை வாரண நேர் ஆசைதனை கடிந்தேன். இந்த உலக ஆசைங்கிற யானை, மத யானை. அதனால் கை வாரணம், வாரணம் அப்படிங்கிறது யானைக்கு தெரியும். கை வாரணம் அப்படிங்கிறது மதம் கொண்ட யானை. நேர் ஆசை, மதம் கொண்ட யானைக்கு நேரான சமானமான ஆசைதனை, இந்த ஆசையானது உலக ஆசை, அதை கடைந்தேன், அதை கடிந்தேன், அதை அழித்தேன், அதை கொன்றேன். ஆனால் ஆசைங்கிற யானையை, மத யானையை கொன்று விட்டேன். நல்ல ஆசை, உலகத்தில் நாம ரூபத்தில் மயங்கி எனக்கு எவ்விதமான ஆசையும் இல்லை. ஆசைப்படுபவன், ஆசைப்படுவது எல்லாம் ஒன்றுதான், இருக்கிறது ஒரே பொருள் தான். இனிமேல் நான் ஆசைப்படுவதற்கு எனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லைங்கிற ஞானத்தினால எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டேன். ஒன்றில் அசைவில்லேன், எந்த நாளையும் சலனத்தை அடைய மாட்டேன். இனிமேல் எந்த விஷயங்கள் வந்தாலும், எந்த விவகாரங்கள் வந்தாலும், வாழ்க்கை நிலை இனிமேல் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு உடையதாக ஆனாலும், பிராரப்தப்படி என்ன எது வந்தாலும் அதனால் என்னுடைய மனதில் கலக்கமானது, அசைவானது, சலனமானது, குழப்பமானது ஏற்படாது. ஒன்றில் அசைவில்லேன், எந்திலையும் நான் சஞ்சலப்பட மாட்டேன். அந்த உறுதி, அந்த ஞானம், எனக்கு தெளிவான உறுதியான ஞானம் இருக்குது. இப்போ சொல்லி வைக்கிறார். இப்போ கேட்குற போது எல்லாம் தெளிவாக இருக்கிறதுனால சொல்லி வைக்கிறார். அப்புறம் விவகாரம் வர்ற பொழுது அது சரி அசையாமல் இருக்குமா இருக்காதாங்கிறது அப்புறம் விஷயம். அதனால் இப்போ கேட்குற பொழுது எல்லாம் தெளிவாக இருக்குது. அதனால் நானும் ஒரு சங்கல்பம் பண்ணுறேன், நான் உறுதியாக இருப்பேன்னா. அதனால் ஒன்றில் அசைவில்லேன், ஒன்றில் அசைவில்லாமல் என்னுடைய மனது இருக்கும் என்று ஒரு உறுதி கூறுகிறார். அப்புறம் விவகாரம் வர்ற பொழுது அது எப்படி அசையலாங்கிறது அப்புறம். ஆனால் இப்போ எல்லாம் தெளிவாக இருக்குண்ணா. இந்த உங்கள் கதையை கேட்ட உடனே, உங்கள் உபதேசத்தை கேட்ட உடனே எல்லா விஷயமும் கிளியராக தெளிவாக இருக்குது. அதனால் நான் இனிமேல் எதிலையும் அசைய மாட்டேன், கலங்க மாட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த பாடல். பிறவி கடலில் தீரநிலை பெற்று பிறள் கற்பனை எல்லாம் அறவிட்டு அயர்வற்று அறவழிதாய் அறவே தெளிந்த ஆனந்தத்தை உற உள் குளிர்ந்து நன்றானது உள்ளம் என்று மெய்ஞான திறவித்தகனாம் வசிஷ்டனுடன் செப்பி மேலும் செப்பலுற்றான். பிறவி கடலில் தீர நிலை பெற்று பிறள் கற்பனை எல்லாம் அற விட்டு அயர்வு அற்று
அறவழிதாய் அறவே தெளிந்து ஆனந்தத்தை உற உள் குளிர்ந்து நன்றானது உள்ளம் என்று மெய்ஞான திற வித்தகனாம் வசிஷ்டனுடன் செப்பி மேலும் செப்பலுற்றார். ரொம்ப அழகான வார்த்தை. திறநிலை. திறநிலைனா தீரநிலைங்கிறது ஸ்திரநிலை, நிலை பெற்ற நிலை, நிலையான நிலை, மாறாத நிலை, உறுதியான நிலை. அசைவில்லைன்னு சொன்னார். அதனால் உறுதியான அந்த உறுதியான நிலை. இதில் பிறவிக்கடலில் திறநிலை பெற்று உறுதியான நிலை பெற்று பிறள் கற்பனை எல்லாம் மாறி மாறி வருகின்ற சகல கற்பனைகளை எல்லாம் அற விட்டு முற்றிலும் விட்டு விட்டு அறன முழுவதுமாக முற்றிலும்னா இந்த மனசு பண்ணுகின்ற கற்பனை, மனசு அஞ்ஞானத்தினால அல்லது ராகத்வேஷத்தினால உலக விஷயங்களை குறித்து பலவிதமாக சிந்தனை பண்ணி செய்கின்ற அந்த கற்பனையானது பிறள் கற்பனை. பிறள்னா பிறண்டு மாறி மாறி வருகின்ற விஷயங்களை குறித்த கற்பனைகள் எல்லாம், அது சத்தியம் நினைக்கிற பொழுது அதை பற்றி விதவிதமான கற்பனைகள், எண்ணங்கள், ஆசைகள் வருகின்றது. அதையெல்லாம் விட்டு அதெல்லாம் விட்டு விட்டு அயர்வு அற்று எவ்விதமான சோர்வும் இல்லாமல், கற்பனை போச்சு அதனால் கர்மா இல்லை, எவ்விதமான சோர்வும் இல்லை. மனசு தானே எல்லா குழப்பம். மனசு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்தால் சோர்வுங்கிறது இல்லை. ஆனால் மனச்சோர்வு என்பது இல்லாமல் அயர்வு அற்று அறவழிதாய், அறனா அறத்தை கடைபிடிக்கிறதுல உறுதியானவனாக, அற வழிதாய்னா அறத்தின் வழி, அரண் வலியுறுத்தல்னு சொல்றாரே, அறத்தின் வலிமையை இல்லைன்னா முழுவதும் வலிமை உடையவனாக அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அறனா முழுமைனா, எல்லாம் அற விட்டுனா அங்கே அறங்கிறதுக்கு முழுமைன்னு எடுத்துக்கொண்டோமே, முழுமையாக விட்டு அப்படிங்கிற மாதிரி முழுமையான வலிமையுடன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அறத்தின் வலிமையோடு, ஏன்னா அதுக்கப்புறம் சரீரம் இருக்கு, கர்மாவை பண்றார். அந்த கர்மா அறத்தின் வழியில் நின்று பண்ணுகிறார், சொந்த விருப்பினுடைய அடிப்படையில் அல்ல. அதனால அறத்தின் வலிமையோடு அறவே தெளிந்து, முற்றிலும் தெளிந்து, எவ்விதமான புத்தி குழப்பமும் இல்லாமல் தெளிந்து, ஞானத்தினால தெளிவது. அப்புறம் ஆனந்தத்தை உற, அதனால ஆனந்தம்னா ஆனந்தம் இப்படி வரும். ஆனந்தம் வர்றதுன்னா அதெல்லாம் வேணும். பிறவி கடல்ல ஆல்ரெடி இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு நிலை பெற்ற தன்மை, இதில் ஞானத்தினால நிலை பெற்ற தன்மை பெற்று பிறல் கற்பனை எல்லா விதமான விஷய கற்பனைகளையும் விடுத்து, எல்லா சோர்வு தளர்வுகளையும் விடுத்து, முழு வலிமை உடையவனாக, ஞானத்தில் தெளிவை உடையவனாக ஆனந்தம் உற, அதனால் அதனுடைய பிரயோஜனமான ஆனந்தத்தை அடைய. அதனால் என்னென்னா குளிர்ந்து நன்றானது உள்ளம், உள் குளிர்ந்து நன்றானது உள்ளம், மனசு குளிர்ச்சி சந்தோஷமாக நிறைவாக இருக்கின்றது. அதனால் நல்லா இருக்கு, உள் குளிர்ந்து இருக்கு, விதமான தாப்பமும். ஏன்னா முதல்ல சம்சார தாப்பத்தில் கொதித்து கொண்டிருந்தது மனது. இப்போ அந்த கொதிப்பெல்லாம் நீங்கி குளிர்ந்து, சாந்த இதயம் அப்படின்னு சொன்னாரே, முன்னாடியே பார்த்துருக்குறோம். சாந்தமடைந்த இதயம், குளிர்ந்த உள்ளம்னா இவ்விதமான சம்சார தாபமும் இல்லாத ஆரிய மனது. உள்ளம் நன்றானது உள்ளம்னா நல்ல மகிழ்ச்சியா நிறைவா குளிர்ந்து இருக்கின்றது என்று மெய்ஞான திற வித்தகனாம் வசிஷ்டனுக்கு செப்பி. அதனால் தான் அடைந்ததை, வசிஷ்டர் பகவானுடைய உபதேசத்தினால தான் அடைந்த நிறைவை சொன்னார். இங்க வசிஷ்டருடைய உபதேசத்தினால ஸ்ரீராமர் தான் அடைந்த நிறைவை சொல்லுகின்றார். அதான் பரம்பரையா வர்றது. அதனால் பகவானுடைய உபதேசத்தினால ஒரு ஞானம் வந்து அதனால் நான் தெளிவை பெற்றிருக்கிறேன்னு வசிஷ்டர் சொன்னார். வசிஷ்டருடைய அந்த உபதேசத்தினால ஸ்ரீராமர் ஞானத்தை பெற்று அதனால் ஒரு குளிர்ச்சியை அடைந்திருக்கிறார், குளிர்ச்சியான மனதை அடைந்திருக்கிறார். அது வரைக்கும் இருந்த கலக்கம் குழப்பம் எல்லாம் போய்விட்டு அமைதியாக தெளிவாக ஆனந்தமாகவும் இருக்கின்றது. அதனால் உள்ளம் என்று மெய்ஞான திற வித்தகனாம் வசிஷ்டனுடன் செப்பினா, வசிஷ்டருக்கு தன்னுடைய அந்த மனதை, தன்னுடைய குளிர்ந்த உள்ளத்தை காட்டி
அப்புறம் என்னன்னா முடிஞ்சதான்னா இல்லை, மேலும் செப்பலுற்றார். அடுத்த கதைக்கான லீடு. அடுத்தது போகணுமே, உபதேசம் முடிஞ்சதா, நூல் முடிஞ்சதா, அவ்வளோதான் போகலாமான்னா இல்லை, இன்னும் கதை இருக்குன்னா. இன்னும் கதைகள் இருக்கு. அதனால் மேலும் செப்பலுற்றார்னா மேலும் சொன்னார், மேலும் கூறலானார். ஒரு நிர்வாண பிரகரணம். அதனால போன அத்தியாயத்தில் யோகத்தை பிரதானமாக கொண்டு சித்த சாந்தி பெறுவது எப்படி, ஆத்ம ஞானம் வந்தாலும் அந்த ஆத்ம ஞானத்தில் மனது நிற்பதற்கு யோக சாதனை, பிராணாயாமம் முதலான சாதனைகளோட உதவியோட மனதை சொரூபத்தில் நிறுத்தி நிர்வாணத்தை அடைதல், ஆனந்தத்தை அடைதல். இந்த கதையில் தேவ பூஜை, இந்த ஈஸ்வர பூஜை, ஈஸ்வர பூஜைங்கிறது பிரம்ம பூஜை, நிர்குண பிரம்ம சிந்தனை, ஆத்ம தியானம் தான். போனதில் யோகம்னா இங்கே ஞான அபியாசம், ஆத்ம தியானம், நிதித்தியாசனம், வேதாந்த தியானம், வேதாந்த விஷய தியானம், தத்துவானுசந்தானம்னா. அப்படி தத்துவ அனுசந்தானத்தினால அதுவே பூஜையாக மனதை நிறுத்துதல், அதனால் மனது சொரூபத்தில் அடங்குதல், அதனால் சொரூபானந்தத்தை அனுபவித்தல், அதனால் மனது குளிர்ச்சியை அடைதல் என்று அந்த நிர்வாண கிரமமானது சொல்லப்பட்டது. இப்படி ரொம்ப அழகாக வசிஷ்டர் மற்ற கதையிலெல்லாம் வேற வேற கதையை சொன்னார். இங்கே தன்னுடைய கதையவே தான் பிரம்மாட்டந்து. போன கதையிலையும் வசிஷ்டர் அந்த காக்கபுஷண்டர்கிட்ட அவர்கிட்ட கேட்ட உபதேசம், அவருடைய உபதேச வாயிலாக பெற்ற ஞானத்தை சொன்னார். இங்கே பரமேஸ்வரனே தனக்கு உபதேசித்த அந்த ஞானம், அதை எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஸ்ரீராமரும் அதை கேட்டு குளிர்ந்த உள்ளத்தை அடைந்திருக்கிறார். நாமளும் அதே ஞானத்தை பெற்று குளிர்ந்த உள்ளத்தை அடைந்து மேலும் தொடர்வோம். அப்புறம் அதற்கு மேலே தொடர்றதுக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஞானத்தில் நிஷ்டை வருவதற்கு தொடர்ந்து படிக்கணும், கேட்கணும்னா. அதனால் அடுத்த கதை வருகின்றது. அடுத்த கதை ஒரு சிறிய கதை தான், வில்வப்பழ கதைனா. இல்லை, வில்வப்பழத்தை மையமாக வச்சு ஒரு கதை. அதனுடைய முகவுரை நம்ம புக்கில் இருக்கிற சிறிய முகவுரையை படிச்சுட்டு முடிக்கலாம். ஒரு அடுத்த வகுப்பில் அதை தொடர்வோம். முன்பு நூதனமான தேவ அர்ச்சனையால் சித்தத்தின் அந்தர்முக பாவனையால் நிர்வாணம் எனப்பட்டது. அதனால் முந்தின கதையில் தேவ அர்ச்சனை. என்ன தேவ அர்ச்சனை? பிரம்ம தேவ அர்ச்சனை. நிர்குண பிரம்ம சிந்தனா ரூபமான அர்ச்சனையால், பூஜையால் சித்தத்தின் அந்தர்முக பாவனை, மனது உள்முகமாக திரும்பி நிற்றல் என்ற பாவனையினால் நிர்வாணம் எனப்பட்டது. நிர்வாணமானது சித்திக்கும் என்று சொல்லப்பட்டது, காட்டப்பட்டது. நிர்வாணம்ங்கிறது மோட்சம், சம்சார நிவர்த்தி, சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. அதை ஸ்ரீராமர் அழகாக காமிச்சிட்டார், வசிஷ்டரும் காமிச்சிட்டார். அந்த நிர்வாண நிலை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னது? இப்போது அத்விதீயமான பிரம்மமே உள்தோன்றும் பொருள் அனைத்துமாய் வியாபித்து இருக்கிறது என்பதை இக்கதையின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த அத்விதீயமான பிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது என்பது இந்த கதையின் மூலமாக காட்டப்படுகின்றது. அதில் சித்த சமாதி நிமித்தம் பிரகார பேதத்தால் போதித்தற்கு உபக்கிரமிக்கின்றார். சரி, அதை நம்ம முதல் பாட்டை படித்து வைப்போம், அதுக்கப்புறம் விளக்கம் பார்க்கலாம். மூன்றாவது கதை, நிர்வாண பிரகரணத்தில் மூன்றாவது கதை வில்வ பழக்கதை. முதல் பாடல். நின்னுரை அமுததாரை நிறைந்தும் உள் அமைவு தோன்றா பின்னரும் பூரணத்தை பேசு என ராமன் கேட்ப மண்ணுமா முனிவன் சொல்வான் வருபொருள் முதல் கணத்தே இந்நலமாகும் மற்ற கணத்தவ்வாறு இனிமையாக. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति.
ஹரி ஓம்.